ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வேஸ்ட் பாட்டில் வச்சு என்ன ரீயூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நான் செஞ்சுருக்க கிராஃப்டில் எது நல்லா இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி 3 பார்ட்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. அப்புறம் செகண்ட் பார்ட் இதை, அப்புறம் தேர்ட் பார்ட் இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் தூக்கி போடாமல் சூப்பராக செம்மையாக கிராஃப்ட் செய்யலாம். இப்போ வந்துட்டு இதையும் நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 ஹாஃப் பார்ட்டை நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ இந்த மாதிரி 4 பார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸை வந்து நான் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து இதை ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணி ஒரு கிளாத் இல்லைனா பேப்பர் வச்சு நல்லா வந்துட்டு கவர் பண்ணி இது வந்து ஒரு திங்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கிற மாதிரி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து கொஞ்சம் கர்வாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையும் நான் வந்து பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபுல்லாகவே சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு ஒரு ஃபேஸ் இருக்க மாதிரி நான் அதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ், ஒரு டெடி பியர் ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கலாம். நான் வந்து ஒரு ரேபிட் மாதிரி ஃபேஸ் எடுத்துக்கிறேன், இல்லை மங்கி ஃபேஸ், இந்த மாதிரி என்ன அழகான ஃபேஸ் இருக்கோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதையும் நான் வந்து ஃபுல்லாக பேப்பரால் கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னும் நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மல் ஒயிட் பேப்பரே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் பாட்டம் சென்டர் எல்லாமே நான் வந்துட்டு பேப்பரால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதையும் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். இப்போது சென்டராக இருக்கிறதையும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சா அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். இது ரேபிட் மாதிரி கலர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கலர் பண்ணி இதை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கலர் பண்ணி நான் வாலில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு வாலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வாலில் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து டூத் ப்ரஷ், பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது செகண்டாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த 2 பார்ட் அதையும் நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். சின்னதாக ஒரு கார்ட்போர்டில் பீஸ் மாதிரி கட் பண்ணி இதோட ஷேப்புக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன். இதே மாதிரி 2க்கும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த சைஸ்லேயே ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நார்மலாக அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோன்னா பேஸ்ட் ஆகாத, கொஞ்சம் கீழே விழுந்துடும். ஸோ இன்னும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி A4 ஷீட் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் கம்மோட வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே ஸ்டிஃபாக நின்றுக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பேப்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நின்றுடும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். இது நான் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளவர் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அதில் போட்டு வச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் இது பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து வாலில் பேஸ்ட் பண்ணும்போது ஹாஃபாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு கூலிங் பேப்பர் என்கிட்ட ஒயிட் இல்லாதனால இதை ஒரு அந்த சைஸ்க்கே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிடும். இப்போது இதே மாதிரி இன்னொன்று இருக்குல்ல பீசஸ், அதுவும் நான் இப்போ வந்து செஞ்சு வச்சுருக்கேன். க்ரீன் கலர் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சு கட்டுறேன். இப்போ வந்து வாலில் வந்துட்டு டபுள் சைட் டேப் இதுக்கும் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ பார்க்கவே அழகாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காகவும் இருக்கும்.
ஸோ தேர்ட் பார்ட்டாக இதை நம்ம வந்து இப்போ எடுத்துக்க போகிறேன். இதை வந்துட்டு ஒரு சின்ன இதே சைஸில் ஒரு கார்ட்போர்ட் சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு ஒரு கலர் பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணி, இதுவும் வந்து கொஞ்சம் பாட்டம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக இதுவும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஜீன்ஸ் கிளாத் மாதிரி எடுத்துக்கிறேன். இல்லைனா நார்மல் காட்டன் கிளாத் இல்லை மாதிரி வேஸ்ட் கிளாத் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயும் இதை நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். வெளியே எங்கேயா போகணுன்னா சம்திங் ஏதாவது திங்ஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். டேப்லெட் போடலாம். அண்ட் ஏதாவது திங்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பேங்கிள், இயரிங்ஸ் இந்த மாதிரி எங்கேயா போகிறோம் அப்படின்னா போட்டு வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ் கூட போட்டு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே கேப் மாதிரி அதிலே எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து ஜீன்ஸ் கிளாத்தில் சர்க்கிளில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாக்ஸை ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட சர்க்கிளோடு இல்லாமல் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கிள் வச்சு கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிடுற போட எப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக பீஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட இதை நான் வந்து டெக்கரேட் பண்ணிடுறேன். இப்போது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நிறையா திங்ஸ் கூட போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எந்த கிராஃப்ட் நல்லா இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய், see you.